வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் பிளாக்ஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். எனக்கு வந்து இந்த ஸ்லீவ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்பயும் பிடிச்சிருக்கு. நான் என்னோடய ஃபேவரட் அவுட்ஃபிட்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்து இது தான். அதனால் இங்கேலாம் அந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷோல்டர் கிட்ட 2 சைடு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பீகாக் லுக்கில் இருந்து அந்த ட்ரெஸ்ஸு அண்ட் இந்த ஓவராக இருக்குது இது நாட், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ரீசெண்டாக டி நகர் போயிருந்தேன். ஸோ அங்கத்தில் வந்து நான் ஒரு சில வெஸ்டர்ன் வேர்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி காட்டலான்ட்டு நான் வந்திருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் பட்ஜெட்குள்ளே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 250 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டாகவே நான் 350 400 ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த நெக் டிசைனுக்காக தான் நான் வாங்கினதே. நான் சொன்ன மாதிரி இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினதே. இங்கத்தில் நான் உள்ளே வந்து டேங்க் டாப் போட்டு பேர் பண்ணியிருக்கேன். இங்கத்தில் வந்து இந்த கிராஸ் நெக்கில் வந்து இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு மில்க் ஒயிட்டில் பேகி பேண்ட் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக்குமே நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து பிளாக் கலர் ஜீனுமே பேர் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் ட்ரெஸ். எனக்கு வந்து இந்த ஸ்லீவ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்பயும் பிடிச்சிருக்கு. நல்லா இதில் வந்து எலாஸ்டிக் வச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக பீட்ஸ் இருக்குது. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது இந்த ட்ரெஸ். இருந்தாலுமே டேங்க் டாப் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்குமே நான் சேம் அதே பேண்ட்டு சொன்னல 5 in 1 பேர் பண்ணுற மாதிரி, எந்த பேண்ட் எடுத்தாலும் இந்த ட்ரெஸ்க்கு பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் வாங்கினேன். ஸோ இதுக்குமே நான் அந்த மில்க் ஒயிட் பேகி பேண்ட் தான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து ஸ்கர்ட் பேர் பண்ண கூட நல்லா. நான் என்னோடய ஃபேவரட் அவுட்ஃபிட்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்து இது தான். இது வந்து நல்ல டீப் வீ நெக்கில் இருக்கிறதுனால நான் வந்து டேங்க் டாப் போட்டு பேர் பண்ணிட்டேன். இதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. ஸோ இது என்னோட ஓவரால் லுக் இந்த ட்ரெஸ்ஸில் இது தான். சேம் இதுக்குமே நான் அதே ட்ரெஸ் தான், சரி அதே பேண்ட் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன், அதே மில்க் ஒயிட்டில். இதை கிளாத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப மெல்லீஸாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. திஸ் வாஸ் தி நெக்ஸ்ட்டு ட்ரெஸ். இது வந்து கொஞ்சம் நல்லா லூஸாகவே இருக்குது, ஒரு மாதிரி ஓவர் சைஸ்ட் மாதிரி இருக்குது. நான் சொன்னால இங்கேலாம் அந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஷோல்டர் கிட்ட 2 சைடு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நல்லா டீப் வீ நெக் தான். ஸோ நான் வந்து கொஞ்சம் மேலே தூக்கி போட்டிருக்கேன். அண்ட் ஸ்லீவில் வந்து இங்கே எலாஸ்டிக் இருக்குது. அண்ட் பேக் சைடுமே கொஞ்சம் ஃபிட் கரெக்டாக இருக்குது. இதுக்கும் சேம் அதே பேண்ட்டே நான் பேர் பண்ணிட்டேன். இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து கான்ட்ராஸ்ட்டாக பேர் பண்ணணுன்றதுக்காக நான் அந்த மில்க் ஒயிட் பேக்கிலே இது எல்லாமே பேர் பண்ணிட்டேன். பீகாக் லுக்கில் இருந்த அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இதில் வந்து காலர் இருக்குது, நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். காலர் வச்சு ஒரு வீ நெக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயே அட்டாச்சாக நமக்கு இதில் அந்த வீ நெக் ரொம்ப லோவாக இருக்குன்றக்காக இங்கே ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இது இதில் வந்து ஹிப் கிட்ட ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் பிளாக் கலரில் ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ் தான் பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்லீவ் வந்து நல்லா லூஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கிளாத்துமே வந்து ரொம்ப சாஃப்டாக, போட்டுட்ருக்கிறதே தெரியாமல் ஒரு சம்மருக்கு ஏற்ற ஒரு சம்மர் ஃபிட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு இது ஃபுல்லாகவே ஓவராலாக. அந்த லாவெண்டர் கலர் என்னோடய ஃபேவரட் கலரில் எடுத்த டாப் இது. எனக்கு என்னமோ வாங்கும் போது நல்லா இருந்தது, போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜோக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுக்கு வந்து நான் ஒரு பிளாக் கலர் ஸ்கின்னி ஃபிட் தான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா ஹிப் வரைக்கும் நமக்கு அங்கே பின்னாடி வந்து நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக காட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த ஓவராக இருக்குது இது நாட், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்று இங்கே கொடுத்துட்டு இங்கே கொடுக்காமலோ, இல்லை ஸ்லீவில் மட்டும் கொடுத்துட்டு நெக்கு கிட்ட நாட் கொடுக்காம இருந்தால் இன்னமும் நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி, நாட் வந்து நான் ஒழுங்காக கட்டலை. அது வந்து இந்த போ மாதிரி சின்னதாக நம்ம கட்டணும், நான் அந்த மாதிரி கட்டலை. எனக்கு எப்படி கரெக்டாக இருக்கோ அப்படி கட்டிட்டேன். ஸோ ஆக்சுவலி இந்த மாடல் கொடுக்கலனாவே நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து நான் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஓகே, ஒர்த்து தான். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லைட் கலரில் இன்னர் வேர் போட்டு பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் இருக்கும். இல்லை டார்க் கலர்ஸ் பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது. அண்ட் இந்த நாட்டுமே வந்து கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல. பட் எனக்கு ஓகே, போடலாம். 300 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருக்குது.